கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. நம்ம கடந்த 2 எபிசோட்ஸா தகப்பன் வீடாகிய எப்ரோனுக்கு எப்படி போவது என்கிற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். பாருங்க, யாக்கோபு 20 வருட காலமாய் பதான் அராம் என்கிற தன் மாமன் வீட்டில் தங்கியிருக்கிறார். இப்போ கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி சொல்றார், யாக்கோபு, உன் தகப்பன் வீடு எப்ரோன், நீ அங்கே போயிரு, உன்னுடைய பிரயாணத்தில் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் யாக்கோபை தைரியப்படுத்துகிறார். உடனே யாக்கோபு என்ன பண்ணுறாருனா, இந்த பதான் அராமை விட்டு எப்ரோனுக்கு நேராக புறப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்ம கேட்டோம், இந்த லாஸ்ட் எபிசோட்ஸில் கேட்டோம் என்ன அப்படின்னா, பதான் அராம் என்பது ஒரு சமபூமி, ஒரு சமவெளி. அது இந்த உலகத்துடைய கம்ஃபர்ட் ஜோன்ஸையும் உலகம் நமக்கு கொடுக்குற ஆஃபர்ஸையும் அது காட்டுகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பதான் அராமை விட்டு நம்ம எப்ரோன் ஆகிய பரம தேசத்திற்கு போக வேண்டும் என்று பார்த்தோம். எப்ரோன் அப்படின்னு சொல்லும்போது அது மலை தேசம், அது பரலோக ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்போ யாக்கோபு இந்த பதான் அராமை விட்டு எப்ரோனுக்கு போய் எப்படி சேர்ந்தாரோ அதே போலத்தான் நீங்களும் நானும் என்ன பண்ணியாகணும், இந்த பதான் அராமை விட்டு எப்ரோனுக்கு போய் சேர்ந்தாகணும். அப்போ நான் உங்களுக்கு சொன்ன யோசுவா 14:14 படி எப்ரோனை ஒருவன் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அவனுக்குள்ள உத்தமம் அவசியம் என்று சொல்லி, அப்போ இந்த உத்தமத்தை எப்படி நமக்குள்ள வர வைத்துக் கொள்வது, எப்படி அந்த பிதாவின் தேசமாகிய எப்ரோனை சுதந்திரிப்பது, அதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு தான் யாக்கோபு அதே போல தன் வாழ்க்கையில பதான் அராமிலிருந்து எப்ரோனுக்கு போகும் பொழுது என்னென்ன அனுபவங்கள் அவருக்குள்ள உண்டாச்சோ அந்தந்த அனுபவங்கள் நமக்குள்ளேயும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு 3 அனுபவங்கள் யாக்கோபின் வாழ்க்கையில உண்டாகிறது. அந்த 3 அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே உண்டாயிருக்கு அப்படின்னா அந்த உத்தம குணாதிசயத்தை நம்ம காத்து கொள்ளுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த பரம தேசத்திற்கு நேராக நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நேற்று தினத்தின் வெள்ளைப்போலத்துல அந்த முதல் குணாதிசயம், அந்த முதல் அனுபவமாகிய கீலேயாத்தின் அனுபவம் என்றால் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதாவது ஆண்டவரோட சட்டபூர்வமான ஞானஸ்தான உடன்படிக்கை தான் அந்த கீலேயாத்தின் அனுபவம் என்கிறதை நேற்றைய தினத்தின் வெள்ளைப்போலத்துல பார்த்தோம். ஸோ இந்த நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யாக்கோபுக்கு உண்டான அந்த 2வது அனுபவத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதுதான் பெனியேலின் அனுபவம். இதை நீங்கள் எங்கே வாசிக்க முடியும்? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை உங்களால் இதை வாசிக்க முடியும். பாருங்க, பெனியேலின் அனுபவத்தை குறித்து எக்ஸாக்டாக சொல்லப்பட்டிருக்க அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பாருங்க, யாக்கோபு தேவனை முகமுகமாக கண்ட இடம்தான் பெனியேல். அப்போ பெனியேலின் அனுபவம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனை தரிசிக்கிற, தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. இந்த பெனியேலின் அனுபவம் யாக்கோபின் வாழ்க்கையில உண்டாவதற்கு முன்பதாக யாக்கோபு ஒரு காரியத்தை செய்கிறார். அதை நீங்க எங்க வாசிக்க முடியும் அப்படின்னா, இதே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 4, 5 ஆகிய வசனங்கள்ல வாசிக்க முடியும். என்ன நடக்குது அப்படின்னா, யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை ஏமாத்திட்டு தான் 20 வருட காலங்கள் மாமன் வீட்டில் தங்கியிருந்தார். இப்போ ஏசாவுக்கு ஒரு பெரிய மனத்தாங்கல் யாக்கோபை குறித்து இருக்கிறது யாக்கோபுக்கு நல்லாவே தெரியும். எனவே தேவ சமூகத்துக்கு யாக்கோபு வந்து சேருவதற்கு முன்பாக, தேவனை தரிசிக்கிற அனுபவத்துக்கு நேராக யாக்கோபு வருவதற்கு முன்பதாக யாக்கோபு என்ன செய்கிறார் அப்படின்னா, தன் சகோதரனாகிய ஏசாவோட கூட ஒப்புரவாக விரும்புகிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன செய்கிறார்? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தான் சம்பாதித்த அந்த ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றிலும் ஒரு சிறந்த பங்கை யாக்கோபு என்ன செய்யறார்னா ஏசா கிட்ட கொடுக்கிறார், பரிசாக அனுப்புகிறார். அவர் என்ன தெரியப்படுத்த விரும்புகிறார்? தன் சகோதரனோடு கூட தான் ஒப்புரவாக விரும்புவதை யாக்கோபு அங்க தெரியப்படுத்துகிறார் என்பதை நீங்க பார்க்கிறோம். பாருங்க, நம்ம புதிய ஏற்பாட்டை கூட வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய 23, 24 ஆகிய வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில்
24 அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பாருங்க, இயேசு கிறிஸ்து தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம காணிக்கையை செலுத்த வரும்பொழுது, தேவனோட உறவு கொள்வதற்காக நம்ம வரும்பொழுது, நம்ம சகோதரனோடவே நமக்கு பகையும் வருத்தமும் இருக்குமானால், முதலாவது அதை சரி செஞ்சுட்டு என்னோட உறவு கொள்ளும்படி நீ வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப பாருங்க, நம்ம தேவனை தரிசிக்கிற அனுபவத்துக்கு நேராக கடந்து போகணும் அப்படின்னா, அதற்கு முன்பாக நம்ம சரி செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம்ம சகோதரர்களோட ஒப்புரவாகுதல். சகோதரர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை அது உங்களோட கூட உடன் பிறந்த சொந்த சகோதரர்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்க கூட பழகுகிற ஒரு நபராக இருக்கலாம், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்களோட உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா, நீங்க அவங்களோட ஒப்புரவாவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். சிலர் ஒப்புரவாவதற்கு ஏதுவானவர்களா இருப்பாங்க. சிலரை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போய் நம்ம ஒப்புரவாகவே முடியாது. எவ்வளோ ஒப்புரவாக முயற்சி செய்தாலும் அவங்களுடைய அந்த கடின இருதயத்தை விட்டு அவங்க வெளியே வராமலே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களை குறித்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவங்க என் சகோதரர், நம்ம இவங்க கிட்ட போய் சாரி கேட்டால் கண்டிப்பாக இவங்க மன்னிப்பாங்கன்னு சொல்லி, அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட நீங்கள் தாராளமாக இப்போ என்ன பண்ணலான்னா, உங்களுடைய உறவை மீண்டும் புதுப்பித்து கொண்டு ஒப்புரவாகலாம். அப்படி நீங்கள் ஒப்புரவாகி அதன் பின்பு தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தேவனுடைய பார்வையில் அது நன்மையாக இருக்கும். குறிப்பா உங்க சைடு தவறு இருக்கு, நீங்க ஏதோ அப்படி ஒரு தவறை உங்க சகோதரருக்கு செய்துட்டீங்க அப்படின்னும் பொழுது, முதலாவது போய் அந்த ஒப்புரவாகுதலை நம்ம செய்து விட வேண்டியது தேவனுடைய பார்வையில் அவசியமா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க நிமித்தம் யாருடைய இருதயமும் துக்கப்பட்டு விசனப்பட்டு அழுதுடக்கூடாது. அப்படி தேவனை நோக்கி, ஐயோ இவங்க இப்படி இருக்கிறாங்களே, எனக்கு இது மன வருத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க தேவனை நோக்கி பார்த்துடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா தேவனுடைய பார்வையில நாம பொல்லாதவர்களாய் காணப்படுறவர்களாய் மாறிவிடுவோம். ஸோ இந்த காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். ஆனா ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த யாக்கோபு ஏசாவோட ஒப்புரவாவதற்காக பிரயாசப்படுகிறார், அதே போல ஒப்புரவும் ஆகிறார். பின்னாடி இருக்கக்கூடிய வசனம் நீங்க வாசிக்கும் பொழுது யாக்கோபும் ஏசாவும் ஒப்புரவாகிறாங்க. ஆனாலும் கூட நீங்க ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 12 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபு ஏசாவோடு ஒப்புரவானாரே தவிர ஏசாவோட ஐக்கியப்படவில்லை அப்படின்னு சொல்லி. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. சிலரோடு ஒரு கஷ்டமான அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்கக்கிட்ட மறுபடியும் போய் பேசினா மறுபடியும் நம்ம அவங்கக்கிட்ட பழக ஆரம்பிக்கும் பொழுது அவங்க அதே சுபாவத்தை மீண்டும் நம்மக்கிட்ட காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒத்து வராதுன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன பண்ணணும், நம்ம அவங்களோட ஒப்புரவாயிட்டு அவங்களோட சமாதானம் ஆயிட்டு அவங்களோட ஐக்கியமாக இல்லாமல் விலகி கொள்வது நமக்கு நல்லது. வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, கூடுமான மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள்னு சொல்லுது. சிலரோட சமாதானம் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை குறித்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனிடத்தில் அதை தெரியப்படுத்தி தேவனிடத்தில் நம்ம சொல்லிடணும், ஆண்டவரே அவங்களை குறித்து என் மனசுக்குள்ளே எந்த மனத்தாங்கலும் இல்லை, நான் அவங்கள மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டேன், நான் அவங்களுக்கு செய்த ஒருவேளை தீமைகள் இருக்குமானா அதற்காகவும் நான் மனம் வருந்துகிறேன், நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, அவங்களுக்கு எனக்கு மன்னிப்பை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பெனியலின் அனுபவத்திற்கு நேராக கடந்து போகலாம். அப்போது நீங்கள் இப்படி சில வருத்தங்கள் ஏற்படுத்தின நபர், இல்லைனா இப்படி சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் ஒப்புரவானாலும் அவங்களோட உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது உங்கள் ஜேர்னியை அப்படின்னு தெரியும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஐக்கியப்பட தேவையில்லை. நீங்கள் ஹாய் ஹலோ அந்த அளவில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த பெனியலின் அனுபவம் யாக்கோபுக்கு உண்டாவதற்கு முன்பதாக தன் சகோதரனோட கூட யாக்கோபு ஒப்புரவாகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதன் பின்பு என்ன நடக்குது அப்படின்னா, யாக்கோபு தனித்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்கு நேராக கடந்து வருகிறார். அதை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி. பாருங்க, யாக்கோபு தனித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். அதாவது பிந்தியும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமும் கூட யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா தேவ சமூகத்தில் அப்படியே அமைதியாக காத்திருக்கிறார்.
ஒரு புருஷன் விடியற் காலம் பொழுது விடியும் மட்டும் யாக்கோபோட போராடினார் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது தேவ சமூகத்தில் தனித்திருக்கிற ஒரு அனுபவம் அவசியம். நம்ம ரொம்ப நேரம் அப்படியே அப்பா சமூகத்தில் தனிமையாக போய் உக்காந்து அந்த வேதத்தை வாசித்து அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் தியானித்து அவருக்கு நன்றி சொல்லி அப்படியே அமைதியாக உக்காந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பெனியேலின் அனுபவம் நமக்கு உண்டாகும். பாருங்க, இந்த பெனியேலின் அனுபவத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் யாக்கோவுடைய பேரை மாற்றுகிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 27. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார், யாக்கோபு என்றான். 28. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். பாருங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்படுகிற அனுபவம் தான் பெனியேலின் அனுபவம். பாருங்க, யாக்கோபு ஃபர்ஸ்ட் சகோதரனோட கூட ஒப்புரவானார். அதன் பின்பு தேவனோடு தனித்திருக்க தீர்மானம் பண்ணினார். அப்படி தேவனோடு தனித்திருக்கும் பொழுது என்ன நடந்தது? அவருடைய பேர் யாக்கோபு என்கிறவருடைய பேர் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டதை நீங்க பார்க்க முடியும். அதாவது யாக்கோபுனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் அங்க கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதன் பின்பு தான் யாக்கோபு சொல்றாரு, நான் தேவனே முகமுகமாக பார்த்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்போ இதுதான் பெனியேலின் அனுபவம். இது உங்க வாழ்க்கையில உண்டாயிருக்குதா? நீங்க அப்படி உங்க சகோதரர்களோட உங்களோட பழகுகிற எல்லாரோடும் ஒப்புரவாகி சமாதானம் உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களா? அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க எப்ரோன் ஆகிய பரம தேசத்திற்கு நேராக நகர்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல தேவனோட தனித்து இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பெனியேலின் அனுபவத்துக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல தேவனோட தனித்து இருக்கும் பொழுது உங்க பெயர் மாற்றப்படும். அது வரைக்கும் உங்களுக்குள்ள இந்த சுபாவங்கள் மாற்றப்படும். அது வரைக்கும் உங்களை அறிந்தவர்கள், இவன் கோபக்காரன், இவன் எரிச்சல் உள்ளவன், இவன் பொறாமை பிடிச்சவன், இவன் பொய் சொல்றவன், இவன் திருடுறவன், அப்படி என்ன பேரை நம்மளை அறிந்திருந்தாலும் சரி, அதன் பின்பு நம்மை அறியும் பொழுது இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் கர்த்தருக்காக பயப்படுகிறவன் சொல்லி அப்படி நம்ம பேர் இதுவரைக்கும் அறியப்பட்ட பேர் நமக்கு மாற்றப்படும்படி அந்த தேவ சமூகம் நம்ம குணாதிசயத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொண்டு வரும். பார்த்தீங்களா? அதுதான் பெனியேலின் அனுபவம். பாருங்க, இந்த காரியங்கள் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டு. அதாவது ஒப்புரவாகுதல் நடக்காம நம்மளால தேவ சமூகத்துக்கு தனியா இருப்பதற்காக போகவே முடியாது. அப்போ ஒப்புரவாகணும், சமாதானமா இருக்கும்படி நாடணும். ஒருவேளை அது முடியாத பட்சத்துல அந்த எதிர்பட்சத்தில் இருக்கிற நபரிடத்துல பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு அவங்க ஆக்ரோஷமா இருக்கிறாங்கன்னும் பொழுது தேவ சமூகத்துல சொல்லி நம்ம இருதயத்துல அவங்களை மன்னித்து சமாதானமாகணும். இது நடந்ததுக்கு அப்புறம் தனித்து தேவ சமூகத்துல வாசம் பண்ணுகிற காத்திருக்கிற அனுபவம் உண்டாகணும். அது நடக்கும் பொழுதுதான் நம்ம கேரக்டருக்குள்ள மாற்றங்களை கர்த்தரால கொண்டு வர முடியும். நம்ம சுபாவத்துக்குள்ள சேஞ்சஸ் அப்பொழுதுதான் உண்டாகும். நிறைய பேர் நீங்க பார்ப்பீங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து வருஷ கணக்கில் ஆகும். ஆனால் அவங்க சுபாவங்களில் எந்த ஒரு மாற்றமே உண்டாயிருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் இந்த பெனியேலின் அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. தேவ சமூகத்தில் தனித்திருந்து தங்களுடைய வாழ்க்கை ஜீவியம் மாற்றப்படுகிற அனுபவம் உண்டாகாமல் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா வெரி குட், நம்ம அந்த எப்ரோனுக்கு நேராக சக்ஸஸ்ஃபுல்லாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த அனுபவம் நமக்குள்ள காணப்படலை அப்படின்னா, நம்மளால தனித்து போய் தேவ சமூகத்தில் உட்கார முடியல, என் கேரக்டர்ல என்னால் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியல, என் சுபாவம் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இன்னமும் இருக்கு அப்படி சொல்லுவோமானால் நம்ம இந்த பெனியேலின் அனுபவத்துக்கு நேராக கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இல்லை நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கேன், இதெல்லாம் ஓகே, இந்த செக்லிஸ்ட் படி நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்க. அடுத்த அனுபவமாகிய பெத்தேலின் அனுபவத்திற்கு நேராக நாளை உங்களை சந்திக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த நல்ல அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையிலையும் தேவனை முகமுகமாக தரிசிக்கிற தேவனே, உம்மால் எங்கள் குணாதிசயங்கள் மாற்றப்படுகிற இந்த அற்புதமான பெனியேலின் அனுபவத்துக்கு நேராக எங்களை நடத்துங்க. நாங்கள் யாவரோடும் ஒப்புரவாகவும் சமாதானமாய் காணப்படவும், ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் தனித்திருக்கவும், உங்களால் எங்கள் வாழ்க்கை மாற்றப்படவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.